வாழ்க நலத்துடன். எறும்ப பத்தி கேள்விப்படவும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. எறும்புல வந்து 3 வகை இருக்குமாங்க அந்த புற்றுக்குள்ள. எறும்பு புற்றுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ராஜா, ராணி அதுக்கப்புறம் வேலைக்கார எறும்புகன்னு இருக்குங்க. நம்ம எல்லாருமே நார்மலா பார்க்கறது வந்து வேலைக்கார எறும்புகள் மட்டும்தாங்க. அதுதான் வந்து நம்ம ஏதாவது கீழ சாப்பாடு போட்டாலாம் வந்து அது கொண்டு போகும் பார்த்தீங்களா, இந்த மாரி அது வந்து புற்றுக்குள்ள இருக்க ராஜா, ராணிக்கு வந்து உணவு, அதுக்கப்புறம் மத்த எறும்புகள்லாம் வந்து உணவு கொண்டு போறது இந்த வேலைக்கார எறும்போட வேலையாதுங்க. ராஜா, ராணி எறும்புக்கு மட்டும் தான் வந்து ரெக்கைகள் இருக்குங்க. இந்த வேலைக்கார எறும்புக்கு வந்து ரெக்கைகள் வந்து இருக்காது. அதே மாரி எறும்புகளுமே வந்து காலனி காலனியா வந்து வாழுங்க. இப்போ ஒரு காலனிலேருந்து இன்னொரு காலனிக்கு வந்து அவங்களும் வந்து போர் தொடுத்து எந்த காலனியில இருக்க எறும்புகள் வந்து ஜெயிக்கிறாங்களோ, அப்ப தோத்த காலனியில இருக்க எறும்புகள் வந்து அவங்க கிட்ட இருக்கிற முட்டை, சாப்பாடு எல்லாமே வந்து இவங்களுக்கு குடுத்து அவங்க வந்து அடிமையா தான் வாழ்வாங்க. எப்படி வந்து நம்ம நாட்டுக்கும் இப்போ இன்னொரு நாட்டுக்கும் சண்டை போட்டு அடிமைப்படுத்துறாங்க பார்த்தியா? அதே மாரி எறும்புகளுக்கும் இருக்குமாங்க. இதெல்லாம் கேள்விப்படுறப்போ அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ராணி எறும்பு வந்து 30 வருஷம் வாழுமாங்க. 30 வருஷமே அதோட வேலை வந்து முட்டையிடுறது மட்டும் தாங்க. உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.